கார்த்திகை புராணம் 5ஆம் அத்தியாயம். வனவாசத்தின் மகிமை. இரவின் இருளால் அனைத்து உடல்களின் பாதைகளும் தடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நீ நான் என்பது ஒரு தனி நிறுவனம் அல்ல, ஆனால் ஒரு தெய்வீக கலைஞர். பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பரம இறைவன். நட்சத்திரங்களை கேட்பவர். இரவு நட்சத்திரம். ஜனக மன்னரே, கார்த்திகை மாதத்தில் நீராடி உணவு வழங்கிய பின்னர் சிவபெருமான் ஆலயத்திலோ அல்லது விஷ்ணு ஆலயத்திலோ பகவத்கீதையை நிச்சயமாக ஓத வேண்டும். அவ்வாறு செய்பவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கும் கேசவருக்கும் புனித மாதத்தின் மலர்களை சமர்ப்பிப்பவர்கள் நிச்சயம் வைகுந்தத்திற்கு செல்வார்கள். பகவத்கீதையை ஓரளவு படித்தவர்கள் கூட விஷ்ணு லோகத்தை அடைகிறார்கள். கண்டாலி ஸ்லோகத்தின் கடைசி ஸ்லோகத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் அவர்கள் பாதங்களை அழுத்தினாலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரசன்னத்தை அடைகிறார்கள். கார்த்திகை மாதத்தில் ஒரு பெரிய நெல்லி மரத்தின் கீழ் சால கிராமத்தை முறையாக வணங்க வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மூர்த்தியை தியானிக்க வேண்டும். நெல்லி மரத்தின் நிழலில் உணவை உட்கொள்ள வேண்டும். பிராமணர்களுக்கு நெல்லி மரத்தின் கீழ் உணவு வழங்கப்பட வேண்டும். தட்சணை தாம்பூலங்களால் கௌரவிக்கப்பட வேண்டும். அவற்றை வணங்க வேண்டும். முடிந்தால் ஒருவர் புராண காலத்தை நெல்லி மரத்தடியில் கழிக்க வேண்டும். இதை செய்த பிராமண மகன் தாழ்ந்த பிறவியை விட்டுவிட்டு தனது உண்மையான வடிவத்தை அடைந்ததாக வசிஷ்ட மாமுனிவர் கூறினார். இதை கேட்ட ஜனக மன்னர், முனிவரே, அந்த பிராமண இளைஞன் ஏன் தாழ்ந்த பிறவியை பெற்றான்? அதற்கு என்ன காரணம் என்று வினவினார். கேள்வி கேட்கப்பட்ட போது வசிஷ்டரின் மக்கள் இவ்வாறு உரையாடத் தொடங்கினர். அரசரே, கிராத எலிகள் காப்பாற்றப்பட்டன. காவிரி நதிக்கரையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் தேவசர்மர் என்ற பிராமணர் வசித்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவரது பெயர் சிவசர்மா. சிறு வயதிலிருந்தே அவர் பயமும் பக்தியும் இல்லாதவராகவும் கஞ்சராக வளர்ந்தவராகவும் இருந்தார். எனவே அவர் கெட்ட சகவாசம் வைத்து கஞ்சராக மாறிவிட்டார். அவரது தவறுகளை கண்ட அவரது தந்தை ஒரு நாள் தனது மகனை அழைத்து, இளைஞனே, உனது தவறுகள் முடிவற்றவை. மக்கள் தங்களை குறித்த பல செய்திகளை கூறுகிறார்கள். அவர்கள் என்னை கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் எனக்கு ஏற்படுத்திய நிந்தைகளுக்கு நான் வெட்கம் கொள்கிறேன். நான் பொதுவில் நடமாட இயலவில்லை. அவர்கள் என்னை எழுந்து நின்று கேட்கச் சொல்கிறார்கள். நீங்கள் ஏற்படுத்தும் பழிகளை குறித்து நான் வெட்கம் கொள்கிறேன். உங்கள் நால்வருக்கும் இடையில் வெளியே செல்ல இயலாது. கார்த்திகை மாதத்தில் நீங்கள் ஆற்றில் நீராடி சிவகேசவரை எண்ணி மாலையில் ஆலயத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் உங்கள் பாவங்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் முக்தியையும் அடைவீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் அதை செய்யுங்கள். மகன் தடை செய்வது என்பது அழுக்குகளை அகற்றுவது மட்டுமல்ல, குளித்து வணங்குவதன் மூலம் மட்டுமே, நீராடி கடவுளை வணங்குவதன் மூலம் மட்டுமே கடவுளை காண இயலுமா என்றான். கோவிலில் விளக்கு ஏற்றுவதால் என்ன பயன்? அவற்றை வீட்டில் வைத்திருப்பது நல்லது இல்லையா என்று அவர் ஒரு தந்திரமான புன்னகையுடன் பதிலளித்தார். மகனின் பதிலை கேட்ட தந்தை, அயோக்கியனே, கார்த்திகை மாதத்தின் பலன் எல்லாம் போய்விட்டது. நீ கிண்டலாக கூறுகிறாய் இல்லையா? காட்டில் மரங்களின் தோப்பின் கீழ் நீ ஒரு எலியின் வடிவத்தில் வாழ்வாய். அவர் தன் மகனை சபித்தார். அந்த சாபத்தால் அவரது மகன் சிவசர்மா ஞானம் பெற்றார். பயந்து தன் தந்தையின் பாதத்தில் பணிந்து, தந்தையே, மன்னிக்கவும், நான் அறியாமை இருளில் இருக்கிறேன். கடவுளையும் அவருடைய செயல்களையும் தாங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள். ஒளிரச் செய்து அவற்றின் விளைவுகளை குறைக்கவும். எனக்கு புரியவில்லை. இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. வருந்துபவர் என்னுடையது. சாபம் நீங்கியது, ஆனால் அது நீங்கவில்லை. இது மதிப்பிற்குரியது. இளமையின் ஆபத்து என்ன என்பதை விளக்குங்கள். அவன் கெஞ்சினான். பிறகு தந்தை, பித்தா, அழிவை அனுபவிக்கிறது எலி. ஓடும்போது உங்கள் முதுகு திரும்பும்.
கார்த்திகையின் மகத்துவத்தை கேட்க முடிகிறதா? பின்னர் உங்களுக்கு உங்கள் உடல் கிடைக்கும். அப்போது நீ உன் முந்தைய உடல் வடிவத்தை மீண்டும் பெற்று விடுதலை பெறுவாய் என்று அவர் தனது மகனிடம் கூறினார். உடனடியாக சிவசர்மா ஒரு எலியின் வடிவத்தை எடுத்து காட்டிற்கு சென்று ஒரு மரத்தின் குழியில் வசித்து பழங்களை உட்கொண்டார். அந்த காடு காவிரி நதிக்கரைக்கு அருகில் அமைந்திருப்பதால் ஆற்றில் குளிக்கச் செல்பவர்கள் அங்குள்ள பெரிய மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம். ஓய்வு லோகாபிராமாயணம் நதிக்கு விவாதம் அவர்கள் செல்வார்கள். இப்படியே சிறிது நேரம். பின்னர் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் சீடர்களுடன் குகையில் அவர்களுடன் நீராட புறப்பட்டனர். இதனால் பயண களைப்பின் காரணமாக எலி இருக்கும் அந்த மரத்தடியில் அவர் வந்து தனது சீடர்களுக்கு கார்த்திகை புராணத்தை கற்பித்தார். அவர்கள் சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் மரம் குரைத்தது. அங்கு வாழும் சுட்டி அருகிலுள்ள சடங்கு பொருள்கள் ஏதேனும் சாப்பிட ஏதாவது கண்டறிய வெளியே செல்வது. அந்த மரம் முதலில் நக்கப்பட்டது. ஒரு கொடூரமான மனிதன் அவர்களை பின்தொடர்ந்தான். இதை அறிந்த அவர், இவர்கள் வழிப்போக்கர்கள் என்றார். அவர்கள் இருப்பார்கள், அவர்களிடம் உள்ளது, நீ பணத்தை திருடலாம். நான் கூறினேன். கனத்த இதயத்துடன் அவர் அவர்களின் இல்லத்திற்கு வந்தபோது அவர் கண்டார். அவர்கள் அனைவரும் ஞானிகள். அவர்களை கண்டதும் அவன் மனம் மாறியது. அவன் அவர்களை வணங்கி, அருமை தலைவர்களே, நீங்கள் யார்? ஏன் இங்கு வந்தீர்கள்? உங்கள் தெய்வீக காட்சி என் மனதை விவரிக்க முடியாத மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. தயை கூர்ந்து விளக்குங்கள் என்றான். பின்னர் விஸ்வாமித்ர முனிவர், முட்டாள்களே, காவிரி நதியில் நீராடி இந்த இடத்திற்கு வந்துள்ளோம். நீராடிய பின்னர் கார்த்திகை புராணத்தை படிக்கின்றோம். நீங்களும் இங்கே அமர்ந்து முழு கவனத்துடன் யாழை உட்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த துஷ்டன் கார்த்திகையின் மகத்துவத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த போது அவனுடைய முந்தைய பிறவியின் முழு கதையும் அவன் நினைவிற்கு வந்தது. புராணத்தை கேட்ட பின்னர் அவன் அவர்களை வணங்கிவிட்டு தன் கிராமத்திற்கு சென்றான். அங்கேதான் அந்த மரம் முதலில் உணவிற்காக ஒளிந்து கொண்டது. அவனும் தனக்கு பின்னால் ஒரு பிராமணனின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு, முனிவரே, நன்றி. உங்கள் அருளால் நானும் இந்த எலி வடிவத்திலிருந்து விடுபட்டேன் என்றார். தனது மீதமுள்ள கதையை கூறிவிட்டு அவர் புறப்பட்டார். ஆகையால் ஜனக மன்னரே, இவ்வுலகில் செல்வத்தையும் சொர்க்கத்தில் முக்தியையும் தேடுபவர்கள் இந்த கார்த்திகை புராணத்தை படித்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இவ்வாறு வசிஷ்ட மாமுனிவர் விவரித்த ஸ்கந்த புராணத்தின் 5ஆம் அத்தியாயமான 5ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.